இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருத்தணி அருகே புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலையை பெயர்த்து ஜல்லிக்கற்களை குவித்து விளையாடும் சிறுவர்கள். 2,18,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட தரமற்ற தார் சாலை குறித்து நடவடிக்கை எடுக்கப்படுமா? சுசீந்திரம் அருகே வீசிய சூறைக்காற்றில் ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் சாய்ந்தன. வயல்வெளியில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு. திருப்பூர் நொய்யல் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அணைப்பாளையம் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. வந்தவாசி ஏரிக்கரையில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படும் அவலம். ஏரியின் நீர் மாசுபடுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் புதிதாக 11 அங்கன்வாடி மையங்கள் திறப்பு. கட்டடத்தின் வெளிப்புற மேற்கூரை பெயர்ந்து விழுவதால் மக்கள் அச்சம். திருத்தணி அருகே புதிதாக போடப்பட்ட தார் சாலையை குழந்தைகள் பெயர்த்து எடுக்கும் அளவிற்கு தரமற்ற நிலையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வெள்ளாத்தூர் கிராமத்தில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை அமைக்கப்பட்டது. பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் 2,18,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 15 நாட்களாக தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. பணிகள் முடிந்து 5 நாட்கள் ஆன நிலையில் தார் சாலை ஆங்காங்கே பெயர்ந்து இருக்கும் நிலையில் ஜல்லிக்கற்கள் வெளியில் தெரியும் நிலையில் உள்ளது. இதனால் தரமற்ற முறையில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். மேலும் குழந்தைகள் கூட தார் சாலையை பெயர்த்தெடுத்து ஜல்லிக்கற்களை குவித்து விளையாடும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. சாலை போடப்பட்டதில் அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர் அதிக அளவில் ஊழலில் ஈடுபட்டதாக புகார்கள் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர். சுசீந்திரம் அருகே வீசிய சூறைக்காற்றில் ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சூறைக்காற்றுடன் பெய்து வரும் கனமழையினால் பல்வேறு பகுதிகளில் சாலையோர மரங்கள், மின்கம்பங்கள், வாழை மரங்கள் சாய்ந்து வருகின்றன. சுசீந்திரம் அடுத்த வடக்கு தாமரை குளத்திலிருந்து பறக்கை செல்லும் வயல்வெளி சாலையின் அருகே ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்தன. இதில் நல்வாய்ப்பாக வயல்வெளியில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த மின்வாரிய ஊழியர்கள் கிரேன் உதவியுடன் மீண்டும் மின்கம்பங்களை நடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மின்கம்பங்களை ஆழமாக பள்ளம் தோண்டி அதனை சுற்றிலும் சிமெண்ட் கலவை கொட்டப்படாததே மின்கம்பங்கள் சரிந்து விழுவதற்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திருப்பூர் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் அணைப்பாளையம் தரைப்பாலத்தை வெள்ள நீர் சூழ்ந்ததால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக பேரூர் நொய்யல் படித்துறையில் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள நல்லமண் தடுப்பணை நிரம்பி வழிகிறது. அத்துடன் அணைப்பாளையம் தரைப்பாலத்தை வெள்ள நீர் சூழ்ந்து மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து அப்பகுதியில் வாகனங்கள் செல்லாதவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அப்பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் அந்த வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் அனைத்து வாகனங்களும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் இதனை பயன்படுத்தி சாய ஆலைகள், சாய கழிவுகளை ஆற்றில் கலப்பதற்கு வாய்ப்புள்ளதால் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வந்தவாசியில் உள்ள ஏரிக்கரையில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் ஏரியின் நீர் மாசுபடுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் நீர்வளத்துறைக்கு சொந்தமான ஏரி ஒன்று அமைந்துள்ளது. இந்த ஏரியின் மூலம் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்த ஏரிக்கரைகளில் தற்போது இறைச்சி வியாபாரிகள் கோழி, ஆடு மற்றும் மாட்டு இறைச்சி கழிவுகள் உள்ளிட்ட இதர கழிவுகளை கொட்டி வருகின்றனர். இதனால் ஏரியின் நீர் மாசுபடுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் ஏரி நீரை விவசாயிகள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் மீது பல முறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தினர் போர்க்கால அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் புதிதாக 11 அங்கன்வாடி மையங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதனை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் குழந்தைகளின் நலன் கருதி அவர்கள் பயன்பெறும் வகையில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் 11 அங்கன்வாடி மையங்கள் புதிதாக அமைக்கப்பட்டன. மேலத்திக்கான், கீழ் அணைக்கரை, கீழ்நாச்சிப்பட்டு, வேப்பூர் சக்கடி, உலகலாபாடி, மேல்பாச்சர், மேல்முத்தனூர், மேல்ராவந்தவாடி, நீர்ப்பத்துறை, கோவாலை, பொன்னூர் ஆகிய 11 இடங்களில் புதிதாக அங்கன்வாடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மேலத்திக்கான் பகுதியில் வாடகை கட்டடத்தில் அங்கன்வாடி மையம் திறக்கப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆனால் இந்த கட்டடத்தின் வெளிப்புற மேற்கூரையின் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்த நிலையில் காணப்படுகிறது. இதனால் குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தரமான கட்டடத்தில் அங்கன்வாடி மையத்தை அமைக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலையில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை அகற்ற வலியுறுத்தி சங்கராபுரம் கல்வராயன் சாலையில் மர பெஞ்சுகளை சாலையில் போட்டு பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புதுப்பட்டு ஊராட்சியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுப்பட்டு பேருந்து நிறுத்தத்தில் பல ஆண்டுகளாக கழிவு நீர் தேங்கி நிற்கிறது. இதனுடன் மழை நீரும் கலந்து தேங்கி நிற்பதால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் பல ஆண்டுகளாக கழிவுநீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சங்கராபுரம் கல்வராயன் மலை செல்லும் சாலையில் மர பெஞ்சுகளை அடுக்கி வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மறியல் போராட்டம் நடந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றின் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் 70% நிறைவடைந்துள்ள நிலையில் சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி நேரில் ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நீர்வள ஆதாரத்துறையின் கீழ் சிறப்பு தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. செம்பனார் கோயில், மங்கநல்லூர் மற்றும் பொறையார் ஆகிய சரகங்களில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் 284 கிலோமீட்டர் தூரத்திற்கு காவிரி ஆற்றின் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி 2,96,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. இவற்றில் 70% பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட சிறப்பு வட்ட கண்காணிப்பு பொறியாளர் திருமலைக்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அத்துடன் பணிகளை விரைவாக முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். ஏற்காடு கோடை விழாவில் நடைபெற்ற படகு போட்டியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பங்கேற்று பரிசுகளை தட்டிச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 48வது கோடை விழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஏற்காடு படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான படகு போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் சுற்றுலா பயணிகள் பலரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதில் ஆண்கள் இரட்டையர், பெண்கள் இரட்டையர், தம்பதியர் படகு போட்டி நடைபெற்றது. சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த வெற்றியாளர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனால் சுற்றுலா பயணிகளும் உற்சாகமடைந்தனர்.
சார் அப்படியே இருக்கு சார். சார் கேமரா வருது சார். கொடைக்கானலில் பலத்த காற்று வீசியதால் ஏரி பகுதியில் உள்ள கடை மீது மரம் முறிந்து விழுந்ததில் 10க்கும் மேற்பட்ட சைக்கிள்கள் சேதமடைந்தன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரி பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் சுற்றுலா பயணிகள் சைக்கிள் பயணம் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் ஏரி பகுதியில் வாடகை சைக்கிள் கடைகள் உள்ளன. இந்நிலையில் கொடைக்கானல் ஏரி பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகமாக காணப்பட்ட நிலையில் அப்பகுதியில் இருந்த மிகப்பெரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. இதில் மாரிமுத்து என்பவரின் சைக்கிள் கடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட சைக்கிள்கள் சேதமடைந்தன. அத்துடன் அப்பகுதியில் உள்ள மின்கம்பமும் சேதமடைந்தன. குறிஞ்சிப்பாடி அருகே பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள ரெட்டியார்பேட்டை கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் தங்கள் கிராமத்திற்கு நிரந்தரமாக ரேஷன் கடை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தனர். கடந்த 8 ஆண்டுகளாக கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ரேஷன் கார்டுகளை திரும்ப ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். போஸ்டர் செட்கியரசின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சாலைப்புதூர் தூய திருத்தவ ஆலயத்தின் 40வது ஆலய பிரதிஷ்டை மற்றும் அசன பண்டிகை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றதனையொட்டி ஆலய வளாகத்தில் 3.5 டன் அரிசி, 2 டன் காய்கறி மற்றும் 1 டன் பருப்பு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு டன் கணக்கில் உணவு தயாரிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஜாதி மத பேதமின்றி கலந்து கொண்டனர். பின்னர் அனைவருக்கும் மணக்க விருந்து பரிமாறப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே நடைபெற்ற தேர் திருவிழாவில் முக்கிய வீதி வழியாக உலா வந்த அம்மனை ஏராளமானோர் கண்டு தரிசனம் செய்தனர். துறையூர் அருகே மேட்டூர் பகுதியில் அமைந்துள்ள மகாமாரியம்மன் கோயிலில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கிய திருவிழாவில் 1008 குத்துவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றதனைத் தொடர்ந்து இரவு வண்ண மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்ட மகாமாரியம்மன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த நிலையில் பெண்கள் கும்மியடித்தும் குலவை சத்தத்துடன் ஆடிப்பாடி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். இப்போ நீங்க பண்ணியிருக்கிறது நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே நடைபெற்ற திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து தீமிதித்தனர். சோளிங்கர் அடுத்த ஜம்புக்குளம் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து காப்பு கட்டி தீமிதித்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே முத்தம்பட்டி கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் மற்றும் முளைப்பாரி சுமந்து மேளதாளத்துடன் ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அத்துடன் கோயில் நிர்வாகம் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குதிரை எடுப்பு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாலமேடு அருகே வளையப்பட்டி ஊராட்சியில் அரசம்பட்டி மஞ்சமலை ஐயனார் ஈரடி கருப்பசாமி கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற புரவி எடுப்பு உற்சவ விழாவில் 5 கிராம மக்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனாக மண்ணால் செய்யப்பட்ட குதிரைகள், வீடுகள், மணமக்கள் போன்ற உருவங்களை சுமந்து வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். பின்னர் குதிரைகளுக்கு கண் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் பல்வேறு படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் பேராசிரியர் ராமசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று CA கோர்ஸ் குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.